விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு, இந்த நடுவண் அரசு, பாரதிய ஜனதா அரசு ஆட்சி அமைக்கும் போதே காங்கிரஸ் அரசு மாநிலங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாநிலங்களை சரிவர அரவணைத்து செல்லவில்லை. நான் ஒரு முதலமைச்சர், குஜராத் முதலமைச்சராக இருந்து இன்று நடுவண் அரசினுடைய பிரதமராக இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு மாநிலத்தினுடைய தேவை என்ன, ஒரு மாநிலம் நடுவண் அரசிடமிருந்து உதவி பெறாததால் என்னென்ன பாதிப்பு என்பதெல்லாம் எனக்கு முழுமையாக தெரியும். ஆகவே மாநில உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற, மாநிலங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை கலந்து ஆலோசிக்கின்ற ஒரு ஜனநாயக அமைப்பாகவே எனது அரசு இருக்கும் என்று இந்த விஷயத்தில் மிக அழுத்தமாகவே நமது பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்தார். ஆனால் சமீப காலமாக டெல்லியில் அந்த அரசுக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அந்த டெல்லியினுடைய அரசை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை தீர்மானிக்கின்ற, அதை இயக்குகிற அமைப்பாக ஆளுநர் இருக்கிறது, அதற்கு பின்னால் நடுவண் அரசு இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி மற்றும் இடதுசாரிகள் கூட இவ்வாறு செய்யக்கூடாது என்கின்ற கருத்தை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்று காஷ்மீருக்கு வழங்கப்படுகின்ற அந்த சிறப்பு சட்டத்தை நீக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆனால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மை கிடைக்கும் போது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த சிறப்பு சட்டத்தை, காஷ்மீர் மாநிலத்தில் கொடுக்கப்பட்ட சிறப்பு சட்டத்தையும் நாங்கள் ரத்து செய்வதற்கு, அதையும் நாங்கள் திரும்ப பெறுவதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், தலைமை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஆக பாரதிய ஜனதாவின் கொள்கை என்பதே மாநில உணர்வுகளுக்கு எதிரானதுதானா, மாநில சுயாட்சி போன்ற உணர்வுகளுக்கு எதிராக ஒரு வல்லாதிக்க அரசை தான் அது கட்டமைக்க விரும்புகிறதா, இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பேச இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கட்சியின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் நிறுவனரும் தலைவரும் ஆகிய பே. மணியரசன் அவர்கள் அவர் தரப்பு வாதத்தை முன்வைக்க இருக்கிறார். மற்றும் பாரதிய வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் வழக்கறிஞர் குருமூர்த்தி அவர்களும் இந்த விவாதத்தில் அவர் தரப்பு வாதங்களை முன்வைக்க இருக்கிறார். ஆழி பதிப்பகத்தின் உரிமையாளர், எழுத்தாளர், அரசியல் திறனாய்வாளர் செந்தில்நாதன் அவர்களும் இந்த பிரச்சனை குறித்து அவர் தரப்பு கருத்துக்களை பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், குருமூர்த்தி சார், உங்கள்கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப பொதுவா இந்த காஷ்மீர் மேட்டர்ல இப்ப எந்த தொடர்பும் இல்லை, இப்ப அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பும் இல்லை, செய்ய போறதும் இல்லை. இப்ப ஏன் அந்த சிறப்பு சட்டத்தை 370 இப்ப நாங்க எடுக்கணும், இப்ப அது தேவையில்லை அப்படின்னு இப்ப இந்த சூழல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்ப நிலைப்பாட்டை சொல்வது ஒன்றும் தவறு இல்லையே. இது இன்றைக்கு நடக்கிறது அல்லது நாளைக்கு நடக்கிறது, அது நீங்க சொன்ன மாதிரி இப்போது வாய்ப்பு இல்லை என்பது சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த நிலைப்பாட்டிலிருந்து வலுவில்லை என்பது ஆணித்தரமாக தெரிகிறது, அவ்வளவுதான். இதுல உட்பொருள் பார்க்கறதோ இல்லை இது மறைபொருள் பார்ப்பதோ தேவையில்லாதது என்று நினைக்கிறேன். அப்ப அந்த கொள்கை, காஷ்மீருக்கு விஷயத்துல எங்களுடைய கொள்கை இதாங்கிறது மீண்டும் மீண்டும் உறுதி செஞ்சுட்டே நிலைப்பாட்டை தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய அதன் பின்னால் இப்பொழுது செய்து விடுவார்கள், உடனே செய்து விடுவார்கள் என்று நீங்களே இப்ப கூட ஒத்துக்கொள்கிறீர்கள். உறுதிப்பாடு என்பது இந்த நிலைப்பாட்டிலிருந்து வலுவாத நிலை இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் அடித்துக் கொள்கிறோம். இப்ப அந்த மாநிலத்துக்கான அந்த சட்டத்தை நீக்குவதற்கான என்ன தேவை ஏற்பட்டிருக்கிறது? அப்படி ஒரு சூழல் மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த விஷயங்கள் வரணும். மக்கள் யாரும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களா இந்த பகுதியில் இருந்தாலும்? இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு முதல்ல இருந்தே இதுதான். இது மக்களும் இதை பற்றி ஏற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு 288 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இருக்கும்போது இது மக்கள் விரும்பவில்லை என்றெல்லாம் கூறவில்லை. பெருவாரியான மக்கள் விரும்பும் பொழுது அது நிகழ்த்தப்படும், அது செயல்படுத்தப்படும், இந்த கொள்கை செயல்படுத்தப்படும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இதுல எந்த விதமான ஒரு நிலைப்பாடு மாற்றம் ஏற்படவில்லை. இப்பொழுது அதற்குண்டான சூழ்நிலை இல்லை என்பதை நீங்களே கூறுகிறீர்கள். மக்கள் விரும்புகிறார்கள் என்பது காலப்போக்கிலே தெரியும். அது இப்பொழுது 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த தேர்தலிலே அப்படி இந்த கட்சிக்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கவில்லை, காங்கிரஸ் அரசு அமைத்தது. இப்பொழுது இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை இவ்வளவு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற பின்னாலேதான் இதுவும் இந்த ஆர்டிகல் 370 என்பதும் அரசியல் பிரிவு 370 இவர்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலே உள்ளது என்று தெரிந்து கொண்டுதான் இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மக்கள் இன்றைக்கு இதையும் சேர்த்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பரப்புரையின் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா மாநிலத்திலும் செய்யப்படல.
உத்தரப்பிரதேசத்தின் போது சில பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது. காஷ்மீர்ல தேவை, அரசியல் தேவை, அந்தந்த மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு தேவையானது என்ன, ஆட்சி நடத்துவதற்கு அங்க இருக்கக்கூடிய பெக்யூலியர் ப்ராப்ளம், அங்க இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது என்ன, இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனையாக தொண்டு தொட்டா இருந்து வந்திருக்கிறது. சரியாவே இருந்தாலும் காஷ்மீர்ல இப்ப நடந்த தேர்தல்ல கூட இந்த பிரச்சனையை வந்து மோடி அவர்கள் பரப்புரையா செய்யலையே. இது உங்க பாரதிய ஜனதா கொள்கைங்கிறது எல்லாரும் தெரியும். இப்ப இந்த இதை நீக்கோன்னு சொல்லி அவர் பரப்புரை கேட்கலையே, தேர்தல் பரப்புரை செய்யலையே காஷ்மீர்ல. அப்படி ஒரு காம்பெயின் பண்ணவே இல்லையா அவர்? அதை காங்கிரஸ் விமர்சனம் வச்சு சொல்லி செய்ய வேண்டியதானே நீங்க காஷ்மீர்? இது நாட்டினுடைய ஏனைய மாநிலங்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கிறது. இதை வந்து சீர் செய்ய வேண்டும் என்பது வந்து கட்சியினுடைய கொள்கை. முதலில் இருந்தே பல்வேறு அரசியல் அவதாரங்கள் எடுத்தாலும் முதலில் இருந்தே இவர்களுடைய கொள்கை என்பது இதுதான். 370 என்று தனியாக ஒரு அரசியல் பிரிவை வைத்துக் கொண்டு அதற்கு வந்து ஒரு அந்த மாநிலத்திலே இங்க இருக்கக்கூடிய எந்த விதமான சட்டமும் அங்கு செல்லுபடியாகாது, வரி விதிப்பிற்கு கூட வந்து சட்டங்கள் அங்கு செல்லுபடியாகாது, தொழில் யாரும் இங்க நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கு நடத்தக்கூடிய முடியாது, சொத்துக்கள் வாங்க முடியாது, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தனியான பீனல் கோடு என்று சொல்லக்கூடிய பீனல் சட்டங்கள், தண்டனை சட்டங்கள் தனியாக இருக்கின்றது என எல்லாமே தனியாக இருப்பது என்பது மற்ற மாநிலனுடைய ஒருமைப்பாட்டிற்கும் ஒருமைப்பாட்டிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக உள்ளது. ஆகவே அரசியல் சட்டத்திலிருந்து இதை நீக்க வேண்டும், அரசியல் சட்டத்திலிருந்து இதை நீக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறார். இல்ல இப்ப மக்கள் வந்து இவங்களுடைய இந்த கொள்கையை நீங்க மாநில உணர்வுக்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிற விஷயமா பாக்குறீங்க. மக்கள் இதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, இந்த கொள்கைக்கெல்லாம் சேர்த்துதான் அவங்க வந்து இவ்வளவு பெரிய வெற்றி கனியை கொடுத்தாங்கிறார். இந்த விஷயத்தை மட்டும் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது காஷ்மீரை பொறுத்தவரையில அதனுடைய 370 பிரிவுங்கிறது வந்து காஷ்மீர் மக்களுடைய பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுது. அதுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பத்தி பெருசா வந்து தெரியாது. காஷ்மீர் மக்களுடைய உண்மையான வலிங்கிறது, நீண்ட காலமா அங்க உரிமைகளுக்காக போராடக்கூடிய வலிங்கிறது காஷ்மீருக்கு வெளியே நிறைய பேருக்கு பெருசா தெரியாது. இன்னும் சொல்ல போனா காஷ்மீர் பிரச்சனை ஒரு பயங்கரவாத பிரச்சனையாக மட்டும் சித்தரிக்கக்கூடிய அந்த ஊடக பிம்பங்கள் தான் வெளியே இருக்கு. அதனால 370 குறித்து வந்து பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிற கொள்கைக்கு நேரெதிராக மக்கள் செயல்பட்டுட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா கடந்த தேர்தலில் வாக்கு என்பது அதன் அடிப்படையில வாக்கெடுப்புங்க அதன் அடிப்படையில் நடத்தப்படலை. கடந்த தேர்தலில் இவர்கள் மீண்டும் மீண்டும் பழைய அயோத்தியை பத்தியோ இல்ல ஆர்டிகல் 370 பத்தியோ அதெல்லாம் அதிகம் பேசல. அவர்கள் பேசியது வளர்ச்சியை பற்றி. உத்தரப்பிரதேசத்துல மட்டும் அப்படி பேசினாங்க. உத்தரப்பிரதேச அந்த ஊர்ல கொஞ்சம் அயோத்தி பத்தி பேசாம இருக்க முடியாது, பேசியிருப்பாங்க. பொதுவாக சொல்ல போனா மோடினா வளர்ச்சின்னு சொன்ன பொருளாதாரம்னா என் பாக்கெட்ல 2 லட்சம் ரூபாய் வந்து விடும், இப்படிதான் பேசினாங்க. அதனால மக்கள் பெருவாரியாக அந்த கோட்பாட்டுக்கு பெருவாரியாக நான் சொல்றது இந்தியாவினுடைய மேற்கு மாநிலங்களிலும் வடக்கு மாநிலங்களிலும், தெற்குல கிடையாது, கிழக்குல கிடையாது, காஷ்மீர்ல கிடையாது, இந்த 2 பகுதிகளிலும் வந்து மக்கள் வந்து வாக்களித்ததுனால வந்து இந்த ஆட்சி வந்து வந்தது. ஆனா வந்து நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம், இதுக்கும் சேர்த்து தானே ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி பார்க்கும்போது எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். இதுக்கும் சேர்த்து தானே ஓட்டு போட்டீங்கன்னா காங்கிரஸுக்கும் அது மாதிரி சொல்ல முடியும், எல்லாருக்கும் அது மாதிரி சொல்ல முடியும். அது வந்து ஒரு சரியான வாதம் கிடையாது. போன முறை மக்கள் பெரும்பாலும் வாக்களித்ததுங்கிறது வந்து மன்மோகன் சிங் அரசாங்கத்தினுடைய ஊழலுக்கு எதிராகவும் இவங்க சொன்ன வளர்ச்சியை நம்பியும் போட்டது தான். அது ஒரு வருஷத்துல எந்த நிலையில இருக்குதுங்கிறது 2வது விஷயம். காஷ்மீர் மக்களை பொறுத்தவரையில நீங்க சொன்னது சுட்டி காட்டியது போல காஷ்மீர்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடத்தும் போது ஸ்ரீநகர் கூட்டத்தில் பேசும்போது கூட மோடி ஒரு வார்த்தை கூட 370 பத்தி பேசல. அதாவது வந்து முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் அவங்க 370 பத்தி அவங்க பேசல. இன்னொரு பக்கம் வந்து ஜம்மு பகுதியில் மட்டும்தான் வந்து இவங்க அதிகமான செல்வாக்கு வச்சிருந்தாங்க. அந்த தேர்தலே நம்ம முன்னாடி பேசினது போல வந்து மக்களை வந்து 2 பிரிவா பிரிச்சு இருந்ததை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருந்தது. ஆக மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில அவரும் அந்த மாநிலத்தினுடைய முதல்வரும் வந்து ஒன்றாக உட்காந்து, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரும் ஒன்றாக உட்காந்து பிஜேபியும் அவங்களும் சேர்ந்து செயல்பட்ட போது 370ங்கிற ரியாலிட்டியை ஏற்றுக்கிட்டு தான் இப்போ வந்து அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க நீண்ட காலமாக அதை வந்து எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாம எல்லாம் சொல்றது என்னன்னா இந்தியாங்கிறது அடிப்படையிலே பல்வேறு தேசியனங்களினுடைய கூட்டமைப்பாக மட்டும்தான் அதை பார்க்கப்படணும். அதனால வந்து அந்த 370ங்கிறது எல்லா மாநிலத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து பேசுவோம். இன்னும் சொல்ல போனா அந்த மாதிரியான சில சிறப்பு தொகுதிகள் இல்ல சலுகைகள் வந்து காஷ்மீருக்கு மட்டும் இல்ல, சில வடகிழக்கு மாநிலங்களுக்குமே கூட சிலது உண்டு. அசாமுக்கு, நாகாலாந்துக்கு. காஷ்மீர் மட்டும் தான் தொடர்ந்து அதை சொல்றாங்க. காரணம் வந்து என்னன்னா அதனுடைய தன்மை, அதனுடைய தீவிர தன்மை, அவங்க ஆரம்பத்திலிருந்தே அதுல வந்து இருப்பது, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய போராட்டம், இதெல்லாம் பார்க்கும்போது காஷ்மீர் மட்டும்தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனா வடகிழக்கு மாநிலங்களுக்குமே சில எல்லைப்புற மாநிலங்களுக்குன்னு சில தகுதிகள், அதாவது சில சலுகைகளும் உண்டு, சில பிரச்சனைகளும் உண்டு. 2மே மத்திய அரசாங்கம் வந்து செய்யும். காஷ்மீரை பொறுத்த வரையில்
அவங்க இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கணும். இவர் உமர் அப்துல்லா ஒரு முறை சொன்னதுதான் நான் மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்னை பொறுத்தவரையில இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் தன்னுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை உண்டு அப்படிங்கறது என்னுடைய கருத்து. ஆனா உமர் அப்துல்லா இந்தியாங்கிற கட்டமைப்பை ஏற்றுக்கொண்டவர் அந்த கட்சி. அவர் என்ன சொன்னாருன்னா, போன முறை இந்த பிரச்சனை எப்போ வந்தது, மோடி ஆட்சி பீடத்துல ஏறின முதல் நாளே இல்ல 2வது நாளே இந்த பிரச்சனை வந்தது. யாரோ ஒரு அதிகாரி நாங்க 370 எடுக்க போறோம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை வெடித்தது. அப்புறம் யாரோ ஒரு அதிகாரின்னு அவங்க யார் மேலே பழிய போட்டாங்க. அது உள்ள யாருகிட்ட இருந்து வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ அப்போ உமர் அப்துல்லா ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது மோடியினுடைய ஆட்சி ஏதோ கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்று நினைக்கக்கூடிய காலத்தில், அப்படின்னா நீங்க ஒரு 300-400 வருஷம் கூட வச்சுக்கங்களேன், மோடியின் ஆட்சிங்கிறது கடந்த காலத்துல எப்போ இருந்துச்சுப்பா அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்திலும் கூட 370 தொடர்ந்து அமலில் இருக்கும், இல்லை என்றால் காஷ்மீர் தனிநாடாக இருக்கும் சொன்னவர் உமர் அப்துல்லா. என்னன்னா அந்த சட்டம் தான், அந்த ஒரு சலுகைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது அவங்க உரிமை, அந்த உரிமை தான் காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிட்டு இருக்கிறது தான் அந்த கருத்து. அதை சொன்னக்கூடிய உமர் அப்துல்லா மேல நிச்சயமாக இந்த நாட்டில் யாரும் தேச துரோக குற்றச்சாட்டை சாட்ட மாட்டாங்க. ஏன்னா அவரை தேச துரோகின்னு அந்த மாநில மக்கள் சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய இந்தியாவில யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காரணம் வேற. ஆமா, இந்தியாவில அந்த அளவுக்கு அந்த குடும்பம் இந்தியாவோட இணைந்து இருக்கக்கூடிய குடும்பம். அந்த உமர் அப்துல்லா சொன்னார், அதாவது மோடியின் ஆட்சி என்பது கடந்த காலத்தின் நிகழ்வு என்று சொல்லக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் 370 தொடர்ந்து அமலில் இருக்கும், அல்லது காஷ்மீர் தனியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு, இந்தியாவினுடைய எல்லைகள் இன்னும் நீளனும் அகண்ட பாரதம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் இப்படி ஒரு அபாயமான ஒரு விஷயத்தை செய்யணும்? அதாவது காஷ்மீரே தனியா போறதுக்கான போகாம இருப்பதற்கு ஒரு இணைப்பா தான் அந்த 370 இருக்கு அப்படின்னு அந்த மாநில முதல்வர், முன்னாள் முதல்வர் அங்க உள்ளவங்க சொல்லும் போது ஏன் மீண்டும் மீண்டும் அந்த உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதாக்கு இவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்கு? என்ன அபாயகரமான செயலை பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதனுடைய தோழமை அமைப்புகளோ என்ன அபாயகரமான செயல்களை செய்துவிட்டது? ஆரம்ப காலத்திலிருந்தே இது இந்தியாவோடு காஷ்மீர் மன்னர் இணைந்த பொழுது மற்ற சமஸ்தான மன்னர்கள் என்ன ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார்களோ அதே ஒப்பந்தத்திலே தான் கையெழுத்து போட்டார்கள். ஏதோ ஃபருக் அப்துல்லா இன்னைக்கு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சொல் ஏதோ வேத வாக்கு போல, அவருடைய அப்பா ஷேக் அப்துல்லா நேருவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறார். அதுதான் ஆர்டிகல் 370 அரசியலமைப்பு சட்டத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதானே தவிர என்ன அவசியம் அப்படின்னு கேட்டுங்க, சரியான கேள்வி. என்ன அவசியம் என்றால், இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்காக அப்படியே சமூக நீதி காவலர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பல மாநிலங்களில் குரல் கொடுப்பாங்க. காஷ்மீர்ல இடஒதுக்கீடு கிடையாது. ஏன்? பாராளுமன்றத்திற்கு விரோதமாக கூட அவர்கள் காஷ்மீர்ல சட்டமன்றத்திலே சட்டம் ஏற்றலாம். எங்களுக்கென்று காஷ்மீருக்கென்று தனி கொடி, காஷ்மீருக்கென்று தனி பாஸ்போர்ட் வாங்க வேண்டும் என்றெல்லாம் இருந்ததை எதிர்த்து தான் எங்களுடைய தலைவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி பெரிய போராட்டத்தை நடத்தி அதிலே ஷேக் அப்துல்லாவினுடைய அந்த சிறைச்சாலைகளை கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அதற்கு பின்னால் தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். ஏதோ நாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஆர்டிகல் 370 எடுப்போம்னு சொல்லல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க முன்னுரையில சொன்னீங்க, இதை காங்கிரஸ் கட்சி கூட விமர்சனம் செய்தது அப்படின்னு சொன்னீங்க. ஏன் ஆர்டிகல் 370 தான் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொன்ன, நாங்க ஒருவேளை வாதத்துக்காக கூட நாங்க சொல்றோம், நாங்க சொல்லலன்னு இருக்கட்டும். இடதுசாரிகளும் காங்கிரஸ்காரர்களும் இதை பிரச்சாரம் செஞ்சாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஆர்டிகல் 370 எடுப்பதுதான், அப்படித்தான பிரச்சாரம் பண்ணாங்க. அதை ஏற்றுக்கொண்டுதான மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆர்டிகல் 370 எடுத்துருவாங்களா? அப்ப அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் நீங்க அப்படி முகத்தை காமிக்கல. இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எடுத்து காமிச்சாங்கல்ல. அப்படி எடுத்து காண்பித்தும் கூட அவர்கள் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் சொல்லுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அதுல ஒரு வரலாற்று தேவை. அந்த மாநிலத்தினுடைய ஒரு பெண் வேற்று மாநிலத்திலே உள்ள ஆணை திருமணம் செய்து கொண்டால் அவர் காஷ்மீரத்தினுடைய குடியுரிமையை இழக்கின்றார். ஃபருக் அப்துல்லா குடும்பத்திற்கே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அது இங்க பெண்ணுரிமை காவலர்கள்லாம், இங்க பெண்ணுரிமை போராளிகள்லாம் மக்கள் வேற ஏதாவது தாலி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு அவங்க கருத்து சொல்லுவாங்க. வேற்று மாநிலத்தினரை திருமணம் செய்து கொண்டால் குடியுரிமையை இழந்து விடுவார் என்ற சட்டம் அநீதியானது அப்படின்னு சொல்லுவதற்கு எத்தனை பேர் தயாரா இருக்காங்க? அப்படி சொல்லணும்ல பெண்ணுரிமை காவலர்கள். அதனால மக்களை பொறுத்த அளவில் தெளிவாக 25 இடங்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் மாநிலத்திலேயே அதிகமான சதவீத ஓட்டுகளை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டுதான். ஏன்னா இன்னைக்கு 1 நாளைக்கு 2 நாளைக்கு ஏதோ போன வருஷம் இந்த கொள்கையை கொண்டு வரல, நாங்க ஆர்டிகல் 370 எடுக்க வேண்டும் என்று
போன வருடம் கொண்டு வரல. எங்கள் இயக்கம் என்றைக்கு தோன்றியதோ அன்றையிலிருந்தே நாங்க இந்த கருத்தை தான் சொல்லிட்டு வரோம். இந்த கருத்தை சொன்னதுனால்தான் 50% பாராளுமன்ற இடங்களை காஷ்மீர் மாநிலம் எங்களுக்கு கொடுத்தது. 25% வாக்குகளை பெற்றோம். 25 இடங்களை அந்த மாநிலத்தில் பெற்றிருக்கிறோம். அதனால கொள்கை நிலைப்பாட்டில் இன்னும் சொல்றோம், எங்களுக்கு பாராளுமன்றத்திலே 370 இடங்களை கொடுங்கள். ஆர்டிகிள் 370 370வது பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து விலகும், நீக்கப்படும் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு பாராளுமன்றத்துக்கு எதிராக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூட இடஒதுக்கீடு கிடையாதுங்க. இது என்ன அநீதியான விஷயம். இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதோ பிபி சிங் பதவி விபி சிங்க நாங்க இடஒதுக்கீட்டுக்காக தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு பொய்யா குற்றச்சாட்டுகள் எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேற எந்த காரணத்துக்காக நீங்க எதிர்த்தீங்க? நாங்கள் ஒரு பரப்புரை பிரயாணம் ராமஜென்ம பூமிக்காக எங்களுடைய தலைவர் அத்வானி எந்த தருணத்தில் அந்த ராமஜென்ம பூமி பரப்புரை செஞ்சாரு அத்வானி? மண்டல் கமிஷன் வந்தப்பதானே பண்ணாரு. மண்டல் இருக்கட்டும், ஆனா அந்த என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மண்டல் கமிஷன் வந்த போது இல்ல, நாங்கள் எங்களுடைய திட்டமிட்டபடி நாங்கள் எங்களுடைய பரப்புரை இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அந்த பரப்புரை பயணம் இன்னைக்கும் சொல்றோம். இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரிக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்டான மண்டல் கமிஷன் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீட்டுக்காக இடஒதுக்கீட்டை எதிர்த்து என்னைக்கு நாங்க பேசியிருக்கோம்? ஏதாவது ஒரு நீங்க சம்பவத்தை சொல்லுங்க. அதுக்காகத்தான் அப்படின்னு இட்டுக்கட்டி பேசுவது சொல்லலாம், மற்ற கட்சிகள் இட்டுக்கட்டி பேசலாம். ஆனால் என்றைக்குமே நாங்க இடஒதுக்கீட்டை எதிர்த்து நாங்கள் பேசியதில்லை. இடதுசாரிகள் கூட பேசியிருக்கலாம். அவங்க பீகாரினுடைய முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவர்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்த உடனே அதைத்தான் ஆதரித்தார்கள். நீங்க பேசினதே இல்லைன்னு ஒரு பதிவு பண்ணிருக்கீங்க. நிச்சயமா அதை பத்தி ஒன்னும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பா, அதாவது மாநில உணர்வுக்கு எதிராக இந்த பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு இருக்குன்னு சொல்றீங்க. மக்களே அதை ஏத்துக்கிறாங்க. இங்க உள்ளவங்க, இந்த முற்போக்காளர்கள், இந்த மாநில உணர்வு, தமிழ் தேசிய, நீங்க தான் அப்படி எதிர்க்கிறீங்களே ஒழிய மக்கள் பாரதிய ஜனதாவுடைய இந்த கொள்கையை ஏத்துக்கிறாங்க. நீங்க தான் அடக்குமுறைன்னு சொல்றீங்கிறார். மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை கூட ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க 200 வருஷம். அதுக்காக சுதந்திர போராட்டம் நடக்காம இருந்துச்சா? ஓட்டு போடல. ஆமா, ஓட்டு போட்டு அவங்க யாரு பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதரிச்ச நீதி கட்சி தான் ஓட்டு போட்டாங்க மக்களுங்க. 1921 அவங்க தான் முதல் வந்தாங்க. பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதரிச்சவங்க தான் அவங்க, சுதந்திரம் கேட்காதவங்க. அதுக்காக காங்கிரஸ் சுதந்திரம் கேட்ட தப்புன்னு ஆயிடுமா? இப்போ மக்களை வழிப்படுத்துறதும் நெறிப்படுத்துறதும் சரியான உலக நீதிக்கு ஏற்ப மக்களை கொண்டு போறதும் சிந்தனையாளர்கள், அரசியல் அமைப்புகள் அவங்களுடைய கடமை. எது நியாயம், எது சட்டம் அப்படின்னா அப்புறம் நீதிமன்றமே வேண்டியது இல்லையே. மக்கள்கிட்ட ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுங்க, பெரும்பாலான மக்கள் இந்த கொலையை ஆதரிக்கிறாங்க இல்லையான்னு ஒரு ஊர்ல கேட்டு போயிடலாமே. ஒரு நீதிபதி பார்த்து ஒரு நீதிபதி அதுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சட்ட நெறி அறம் எதுவும் இல்லாத இடத்துல தான் மக்கள் இன்னும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மக்கள் உங்களை தோக்கடிச்சுட்டா மக்களுக்கு விவரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ஜம்மு காஷ்மீர் என்பது 26/10/1947 இந்தியாவோட இணைக்கப்பட்ட ஒரு நாடு. அதுக்கு முன்னாடி தனி நாடு. ஹரிசிங் என்ற ஒருத்தர் அதுக்கு மன்னராக இருக்காரு, போனார். ஒரு ஒப்பந்தம் போட்டு இணைக்கப்பட்டது. அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 47 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இது போய் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு. தனி சட்டம் இருக்கணும், தனித்துவமான அரசமைப்பு சட்டம் இருக்கணும், அது இருக்கணும், எல்லாமே 47 ஒரு உறுதி போடுறாங்க. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சஷன் அந்த ஒப்பந்தத்துக்கு பேர். அந்த ஒப்பந்த சட்டம் அது இந்தியாவும் சம்மதித்து போட்ட ஒப்பந்தம். விபி மேனன் கையெழுத்து போய் வாங்கின ஒரு விபி மேனன் தான். அப்படியே செஞ்சாங்க. அதன் பிறகு இவங்க அதை நிறைவேற்றலைன்னா ஐநா சபையில் இந்த பிரச்சனை வருது. ஐநா சபையில் 48 ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றுது. நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றுது. இது போல கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும். அது ஒரு தனி நாடு தான். அது உங்களோட இணையறதுன்னா அவங்க ஒப்பந்தப்படி என்ன இணைஞ்சாங்களோ அதை நீங்க நிறைவேற்றணும். அடுத்தது நீங்க இந்தியாவோட சேர்ந்து இருப்பதா இல்லையா என்பதற்கு ஒரு கருத்து வாக்கெடுப்பு அங்க நடத்தணும் ஜம்மு காஷ்மீர்ல என்று ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றிச்சு. அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிட்டாங்க, இந்தியா ஏத்துக்கிட்டாங்க. 48 அது. அதையும் இவர்கள் நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு 52 ஷேக் அப்துல்லாவோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு பண்டித நேரு. ஒரு டெல்லி ஒப்பந்தம்னு அதுக்கு பேரு. அந்த ஒப்பந்தத்தில் என்னென்ன செய்வோம் அப்படின்னு அவங்க போடுறாங்க. தில்லி ஒப்பந்தம் 1952 ஜூலை 24 கையெழுத்தாகுதுங்க. ஜம்மு காஷ்மீர் தனக்கு ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்ளும். இந்தியா ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அது தனிநாடாக இருந்து இணைச்சதுனால அது ஒத்துக்கொண்ட விஷயம். ஜம்மு காஷ்மீர் நிர்வாக தலைவர், அதாவது குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட் என்று அழைக்கப்பட மாட்டார், சர்தார் இ ரியாசத் என்று தான் அழைக்கப்படுவார். இவரை இந்திய அரசு நியமிக்க கூடாது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் குடியரசுத் தலைவரை. விதி 356 ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. இதெல்லாம் இந்திய அரசு
ஷேக் அப்துல்லாவோட காஷ்மீர் பகுதியோட போட ஒப்பந்தம், அதெல்லாம் 52 ஜூலை 24 அடுத்தது ஜம்மு காஷ்மீர் தேசிய கொடிக்கு தரப்படும் மரியாதை எப்படி? ஜம்மு காஷ்மீர் தேசிய கொடிக்கு தரப்படும் மரியாதை இந்திய கொடிக்கும் தரப்படும், இந்திய தேசிய கொடிக்கும் தரப்படும். ஏன்னா அவன் தனிநாடாக இருந்தால் ஒரு கொடியை வச்சிருக்கான். ஆயினும் ஜம்மு காஷ்மீர் அரசு கொடிக்கு தனி மரியாதை தரப்படும். இதெல்லாம் அப்பொழுதிருந்தே இந்த பிஜேபி ஜனசங்கம் எந்த பேர் வந்தாலும் இவங்க எதிர்த்தவங்க தான். பால்ராஜ் மத்தோக்கு வந்து ஒரு ஜம்மு பிரஜா பரிஷத்துன்னு வச்சு இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்றாரு. அப்புறம் சியாம் பிரசாத் முகர்ஜி பிரச்சாரம் பண்றாரு. இதெல்லாம் இதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணும்போது தான் அவர் அங்க கைது செய்யப்படுறாரு, சிறையில் இருக்கார், செத்து போறாரு. துன்புறுத்தப்பட்டெல்லாம் கொல்லப்பட்டதா யாரும் சொல்லல, சிறையில இருந்து செத்து போறாரு. சரி இருக்கட்டும், அது பிறக்கட்டும். ஆமா இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் புகுந்தனோட இது மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி கொடுத்துட்டு அதை துரோகம் பண்றது என்ன நியாயம், என்ன அறம், என்ன தர்மம்? அடுத்தது இது மாநிலம்னு பார்க்க கூடாது. இந்தியா என்பது பல தேசிய இனங்களை கொண்டது. இந்தியா என்பதை வந்து ஒரு நேஷன் என்று கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அரசுகளின் ஒன்றியம். ஏன் நீங்க மாநிலம் சொல்ல வேண்டியதானே? அதுக்கு முன்னாடி அவன் ப்ராவின்ஸ் தானே வச்சிருந்தான் வெள்ளக்காரன். இது வந்து தனிநாடா இருக்க தகுந்தது. எல்லாமே தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திரா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஊபியா இருக்கட்டும், எல்லாம் தனிநாடா இருக்க தகுந்தது. வெள்ளக்காரன் ஒரு ஒண்ணு சேர்த்து இந்தியான்னு உண்டாக்குனா, எனவே தனிநாட்டுக்கு உள்ள பல உரிமைகளை கொடுத்து சேர்த்து வச்சுக்கணும், ஒரு கூட்டாட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுல தாத்பரியம். இப்ப ஜம்மு காஷ்மீருடைய 370 மறுக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதை ஏற்கிறார்கள் அர்த்தவங்க. வெவ்வேறு அல்லது ஜம்மு காஷ்மீர் ஒரு தேசிய இனத்தை மறுக்கிறவங்க தமிழ் தேசிய இனத்தையும் மறுப்பார்கள், தமிழர் என்பதையே மறுப்பார்கள். ஆமா உண்மைதான் அது. என்ன இங்க சமஸ்கிருதம் இங்க என்னது தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லட்டுமா? தமிழை பொதுமொழியாக கொண்டு, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு, தமிழினத்தின் தாயகமாக நீண்ட காலமாக நிலைத்திருப்பது, அதற்கு ஒரு அரசியல் சுதந்திரம் வேண்டும் என்பது தமிழ் தேசியம். தனி நாடு இல்ல, தனிநாடாவே ஆகலாம் என்பதுதான். அது ஒன்றும் குற்றம் இல்லை. கேட்கல நீங்க கேட்போமே, ஏன் கேட்க கூடாது? கேட்கலாமே, கேட்கலாமே, இல்ல கேட்கலாமே, இல்ல இல்ல ஏன் இது என்ன தப்பாது? நீங்க கேளுங்க, கேட்காம போங்க. எனக்கு அந்த விருப்பம் இருக்கிறது. அது அடுத்தது தமிழ் தேசியம். எனவே இதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது இது தனியா இருந்தா என்னென்ன வருமோ என்பதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் மறுக்குது. மாநில மொழிவாரி மாநில போராட்டம் நடக்குது. நமக்கு மட்டும் என்ன நடந்துச்சு? காஷ்மீரை ஏமாத்தினாங்க. சுதந்திர போராட்டத்தில் மொழிவழி மாநிலம் அமைக்கிறேன்னு சொன்னவங்க அமைக்கல. மொழிவழி போராட்டம் வேணும்னு வந்து பொட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் வந்து இறந்து போறாரு சென்னையில தான். ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் போடுறாங்க, பார்லிமெண்ட் சட்டத்தின் மூலம் போடுறாங்க. அதுல ஒவ்வொரு மொழிவழி மக்களுடைய கலாச்சாரம், பொருளாதாரம் இவற்றை மேம்படுத்த இது உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. எனவே ஒரு தேசிய இனம் தன்னுடைய கலாச்சாரத்தை, தன்னுடைய அரசியல் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ள முயற்சிப்பதோ விரும்புவதோ குற்றம் அல்ல. கான்ஸ்டிடியூஷன்லயே இது அவங்க ஏற்ற சட்டப்படியே இது மொழிவழி மாநிலம் ஏன் அமைக்கணும்ப்பா? ஏன்னா பாஜக மொழிவழி மாநிலத்தையே விரும்பவில்லை, அவங்க நிர்வாக மாநிலம் தான் விரும்புறாங்க. அவங்களுக்கு முழுசா அவங்க சொல்ற மொத்த பெரும்பான்மை கிடைச்சி போச்சுன்னா நிச்சயமா தமிழ்நாட்டை 2ஆம் 3ஆம் பிரிச்சிருவாங்க. நீங்க ஏதோ ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஆபத்து நினைக்காதீர்கள், தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. ஜம்மு இவங்களுக்கு இப்ப சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அப்படியே பெருமிதத்தோட எங்களுக்கு பெரும்பான்மை செஞ்சோம். அதேதான் நீங்க ஜம்மு காஷ்மீர் 370 மட்டுமல்ல, நீங்கள் தமிழ்நாட்டை 3ஆக பிரித்து விடுவீர்கள். வெறும் நிர்வாக அமைப்புகளாக பிரித்து தமிழின தாயகத்தை, தமிழ் மொழியை சீர்குலைப்பீர்கள். அதனுடைய ஒரு பகுதி தான் ஜம்மு காஷ்மீருக்கு எதிரானதை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு மாநில உணர்வுக்கு எதிரான கொள்கை, ஒரு தேசிய இன உணர்வுக்கு மாநிலம் சொல்லாதீங்க, அது கொச்சைப்படுத்துவது. ஒரு நேஷனாலிட்டி, இந்தியாவை நேஷன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறதா? சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான். இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதா? சொல்லுங்க வழக்கறிஞர். இந்தியன் என்று ஒரு நேஷனாலிட்டி இந்தியாவில் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் சொல்லல, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்லுது. ஏன்? இங்க பல நேஷனாலிட்டி இருக்காங்க என்ற அண்டர்ஸ்டாண்டிங் அது. எனவே அப்படி சொல்ல வேண்டாம். இந்திய குடிமக்கள் சொன்னா போதும் என்று வைத்திருக்கார் கான்ஸ்டிடியூஷன். இவங்களுக்கு பெரும்பான்மை வந்து எல்லாம் திருத்திடுவாங்க. பாஜக பெரும்பான்மை வந்தா தமிழருக்கு அடையாளம் எல்லாம் அழிக்கப்படும். 370 நீக்கம் என்பது தமிழர் அழிப்போடு தமிழ் தேசிய அடையாள மறுப்போடு சம்பந்தப்பட்டதான். அப்படி ஒவ்வொரு இனத்துக்கும், ஆந்திர தெலுங்கருக்கு அப்படித்தான், மலையாளிக்கு அப்படித்தான், குஜராத்திக்கு அப்படித்தான். மொழிவழி உணர்வுக்கு எதிரானவர்களா? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் சம்பந்தம் எப்படி செய்யறதுன்றதை இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டா நல்லா சொல்லுங்க. நிரூபிக்க இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தினால் இந்த ஆர்டிகல் 370 மிகவும் பவித்திரமானது, மிகவும் தூய்மை. இதை வந்து இதை எடுத்துட்டா அந்த மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை நாம் எடுத்துட்டா, நீக்கிட்டா, அப்போ வந்து அந்த அக்சஷன், அந்த நாடு இந்த நாடோட இணைத்தது அப்படின்னு வந்து இவர் தனியா சொல்றாரு. அந்த ஒரு நாடு மட்டும் இணையவில்லை, அந்த ஒரு நாடு மட்டும் இணையவில்லை, அந்த ஒரு நாடு மட்டும் இணையவில்லை. பல ராஜ்யங்கள், இங்க இருந்து பல மன்னர்கள், அவை அனைத்துமே ஒவ்வொரு நாடுதான்.
இருந்தது அனைத்துமே 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் நாடுகள் தான். அவரவராக போய் கேட்டால் அந்த மகாராஜா என்னுடைய தனி நாடு என்றுதான் கூறுவான். அப்படி இவர் கூறுகிறார் அல்லவா, காஷ்மீரோட தமிழ் இந்தியாவோட இணைந்தது, அதனால இது வந்து சிறப்பான ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு. அப்போ இரு நாடுகளுக்கு அனைத்து ஒப்பந்தங்களுமே மிகவும் சரியானதுதானா இவர் கூறுவது போல? அப்படியானால் கச்சைத்தீவு இலங்கைக்கு வார்க்கப்பட்டது, தாரை வார்க்கப்பட்டது சரிதான் என்று ஒப்புக்கொள்கிறாரா? ஆகவே அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறாரா? இல்ல, அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்கிறாரா? அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாரா? நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை, நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. அதற்கு நீங்கள் கூறுவது பதில் என்ன? இரு நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு கொடுத்திருக்கிறது, இந்த நாடு கொடுத்திருக்கிறது, அது பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் கச்சத்தீவை தாரைவார்த்ததும் சரி என்று கூற வேண்டியது தானே? அப்போது மட்டும் தமிழருடைய உரிமை என்று அதை எதிர்க்கிறார்கள் அல்லவா? அதை நீக்க வேண்டும், அதை மறுதளிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அல்லவா? பேச்சு. அதாவது ஒரு நாடு ஒப்பந்தம், காஷ்மீருங்கிற நாடு இந்தியாங்கிற ஒரு நாடு உருவாக அரசோட சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கிறோமா இல்லையா? இப்ப பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படை சாராம்சம் என்பதே வந்து அந்தந்த தேசிய இனம், அந்த மக்கள் தங்களுக்கான உரிமையோடு தனித்தன்மையோடு இருப்பதற்கு அவங்க ஏன் எதிராக இருக்கிறாங்க? மொழி வழி உரிமை இது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவங்க கொள்கைக்கே எதிரானது அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறார். கற்பனையா சொல்றாரு. அதாவது நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பெரும்பான்மையா வந்தா இதை அழிச்சிருவோம், அதை அழிச்சிருவோம், 370 நீக்கும் நீங்க சொன்னதுதான் அவரும் திருப்பி சொன்னாரு. தலைவர்கள் சொல்லிருக்காங்க நிர்வாக மாநிலங்கள் தான் வேணும்னு சொல்லிருக்காங்க. நாங்க கற்பனை இல்ல, நிர்வாக மாநிலம்னா சிறிய மாநிலங்கள். கோவால்கர் அவர்களே இருக்காரு மொழி வழி மாநிலம் கூடாது என்பது. அப்படியெல்லாம் எழுதல, அப்படியெல்லாம் மொழி வழி மாநிலங்கள் கூடாது. மொழி வழி மாநிலம் பாரதிய ஜனதா உடன்பாடா? ஏற்கனவே 1967 கள்ளிக்கோட்டை மாநாட்டிலே பண்டித தீனதயாள் உபாத்யாயா அவர்கள் தலைவராக, பாரதிய ஜனசங்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலேயே தமிழ் மொழியினுடைய பெருமையெல்லாம் எடுத்து மொழியை பாராட்டுறது வேற. அந்த மொழி பேசுகிற மக்கள் மட்டும், ஆந்திர மக்கள் மட்டும், குஜராத்தி மக்கள் மட்டும், அவர்கள் தங்களுடைய தனித்தனியான விஷயங்கள் வேண்டும் அப்படிங்கிறதுக்கான எதிரானவர்கள் இல்ல. இருந்தாலும் கூட சிறிய மாநிலங்கள் அமைப்பது ஒரு நிர்வாக வசதிக்காக. இன்னைக்கு வந்து கொங்கு நாடு கட்சி ஒரு காலத்துல கேட்டாங்க, தமிழ்நாடு எங்களுடைய மேற்கு கேக்குறாங்க, இன்னைக்கும் கேக்குறாங்க தனி மாநிலம் அமை அப்படின்னு சொன்னா உடனே இவங்க தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் சொல்ல முடியுமா? இவர் தமிழர்களே அல்லன்னு சொல்ல முடியுமா? சேதுராமன் அவர்கள் சொன்னாங்க, காவிரி கரைக்கு தெற்கே ஒரு மாநிலமாகவும் காவிரி கரைக்கு வடக்கே ஒரு ராமதாஸ் கேட்டாரு. அவங்க எல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு இல்ல, அந்த மாதிரி இல்ல. பிறப்பால் வருவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அந்த மாதிரி பிரிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. இப்ப மராட்டியத்தில் சில பகுதியில் விதர்பாவை தனியா, அதுல மராட்டியம் பேசக்கூடிய மக்களே விதர்பாவை தனியாக மாநிலமாக ஆக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. உத்தரகாண்ட தனியா மாநிலம் ஆக்கிறாங்க. அந்த தெலுங்கானாவை ஒரே மாநிலம், ஒரே மொழி பேசக்கூடிய மாநிலத்தையே ரெண்டாக பிரிச்சாங்க. நிர்வாக வசதிக்காக சில வேறுபாடுகள் இருந்தா பிரிக்கத்தான் செய்வாங்க. அது அந்தந்த மாநில சூழ்நிலையை பொறுத்ததை தவிர இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலையும் மாநிலத்தை ரெண்டா பிரிக்கணும்னு கேட்கல. அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடும் இல்ல, அது வேற விஷயம். ஆனால் ஆர்டிகிள் 370 பொறுத்த அளவில் அண்ணன் மணியரசன் அண்ணன் தெளிவா சொன்னாங்க, 1948 இந்தியாவோடு இணைந்து விட்டது. மற்ற சமஸ்தானங்கள் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைந்தது இல்ல சொன்னாங்க. அதுலயே சொன்னாங்க 1952 தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தெளிவா சொன்னாங்க. குழப்பாதீங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். 1948 காஷ்மீர் மாநிலம், காஷ்மீர் சமஸ்தானம் இந்தியாவோடு இணைந்து விட்ட அந்த நிமிடத்திலேயே இந்திய எல்லைக்குள்ளே அது வந்து விட்டது என்றால், அதற்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஒப்பந்தம் ஒரு மாநிலத்தோடு போடப்படுகிறது என்று சொன்னால் அது எப்படி வேறு நாடாகும்? எப்படி தெளிவா சொன்னாங்க. 1952 தான் நேருவினுடைய வி.கே. மேனன் அவர்கள் கையெழுத்து போட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய அரசின் சார்பில் கையெழுத்து போட்டார்கள். ஷேக் அப்துல்லாவோடு ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். ஒப்பந்தம் எந்த அடிப்படையிலும் செல்லாது. 48 அதாவது 47, 48, 52 நீங்க எப்படி பிரிச்சாலும் அது ஆரம்பத்துல இருந்தே அங்க சிக்கல் இருந்தது, போராட்டம் இருந்தது. 500 சமஸ்தானம் இருந்திருக்கலாம். புதுக்கோட்டை கூட வந்து சேர்ந்தது. எல்லா சமஸ்தானங்களும் ஒரே மாதிரி சேரல. சில சமஸ்தானங்கள் வந்து இயல்பாகவே, அதாவது வந்து இது பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா
இந்தியாவில் இருக்கிற சமஸ்தானங்கள் வந்து எப்படி வந்து இந்தியாவினுடைய பிரிட்டிஷுடைய நேரடி பிரிவாக இருக்கக்கூடிய மாகாணங்களோட இணைவதுங்கிறது விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சையா இருந்தது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான வழிமுறைகள்லாம் செய்யப்பட்டது. பெரும்பாலுமான சமஸ்தானங்களை ஏற்கனவே இந்த இணைவதுங்கிறது தவிர்க்க முடியாதுன்னு நிலைக்கு வந்துட்டாங்க. அதாவது மத்திய பகுதியில் இருக்கக்கூடியவங்க, தென் பகுதியில் இருக்கக்கூடியவங்க, மைசூர் சமஸ்தானம் போல ஒரு சில சமஸ்தானங்கள்ல பிரச்சனை இருந்தது. காஷ்மீர்ல, ஹைதராபாத்ல, ஜுனாகாத் போன்ற இடங்கள்ல. இல்ல காஷ்மீர் வந்து அவங்க 52 இல்ல 72 கூட கையெழுத்து போட்டிருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்து அது ஒரு டிஸ்பியூட்டா தான் வந்து பாக்குறாங்க. மன்னர் ஹரிசிங்கனுடைய முடிவும் அந்த நாட்டு மக்களுடைய முடிவும் ஒன்னா இல்ல. இது வந்து ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, நீங்க ஒரு சமீப கால 2 உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். ஹாங்காங் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் சீனாவோட சேர்ந்தது. இன்னைக்கு சீனாங்கிறது ஒரு நாடு தான். அவங்க கணக்குப்படி இந்தியா எப்படி ஒரு நாடுன்னு சொல்றோமோ அது போல சீனாங்கிறது அரசுப்படி ஒரு நாடு தான். ஆனா ஹாங்காங் சீனாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அதுக்குன்னு அரசியல் சட்டம் உண்டு, அதுக்குன்னு எல்லா விதமான அதனாலதான் சொல்றேன், பேசி முடிக்கிறேன் இருங்க. வேற பிரச்சனை கிடையாது. என்ன விஷயம்னா, அதாவது அவங்க கணக்குப்படி சீனாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அவங்க வேற ஒரு சிஸ்டத்துல இருந்துட்டு வரும்போது அந்த சிஸ்டத்தை ஒரு அளவுக்கு மேல வந்து குலைக்காமல் அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நீங்க தைவான் கூட அதான் சொல்றாங்க, நீ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நீ பேரு மட்டும் நீ வந்து சீனாவின் பகுதியா இருந்தா போதும்னு. அதாவது 1 country 2 systems அப்படின்னு ஹாங்காங் சேர்ந்த போது அதை சொல்றாங்க. தைவான் கிட்ட சொல்றாங்க 1 country 3 system கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அணுகுமுறை என்ன? இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்தை விட சீனாவின் மத்திய அரசாங்கம் பல மடங்கு அந்த மத்தியத்துவம், அந்த சென்ட்ரல் போர்ஸ் ரொம்ப அதிகம் உடைய ஒரு பகுதி அது. அவன் கூட அதை ஏன் ஒத்துக்கிறான்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் பின்னணியை வந்து ஒத்துக்கிறதுனாலதான். இப்ப காஷ்மீருக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று ரீதியான பின்புலம் இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதில், தனித்தன்மையை மதிப்பதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஏன் பாரதிய ஜனதா மறுக்கிறது என்றால், இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு கூட்டமைப்புங்கிறது அவங்க ஒரு காலம் ஏத்துக்கிறது கிடையாது. அதான் மணியரசன் சொன்னதை போல அவங்க காஷ்மீருக்கு வைக்கிற புள்ளிங்கிறது இந்தியாவில் இருக்கிற அத்தனை தேசிய இனங்களுக்கு வைக்கிற அடிதான். அது காஷ்மீர் மட்டும் கிடையாது. அந்த தனித்தன்மை ஒத்துக்கல என்ன பிரச்சனை? உண்மையிலே நாம் காஷ்மீருக்கு செய்து கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இன்னும் சொல்ல போனா அது ஏன் நிறைவேற்றணும்னு கேட்பாங்க. அடுத்து அது ஏன் நம்ம நிறைவேற்றணும், அது நம்ம இந்தியாவோட ஒரு பகுதி தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட ஒரு பகுதின்னு தனியாக ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் சொன்ன அவனி 56 தேசங்களோட ஒரே நாடா? பல்வேறு நாடுகள் பிரிட்டிஷ் காலத்துல வந்து அவன் சேர்த்து வச்சிருந்தான். நம்ம பிறகு வந்து ஒரு ஸ்டேட்டாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட வந்து இதனுடைய தனித்தன்மைகளை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வேணும்னு நம்ம பேசுறோம். அது எதுவுமே இல்லாம மீண்டும் மீண்டும் காஷ்மீர்ல போறதுக்கு 2 விஷயம் இருக்குதுங்க. ஒன்னு, காஷ்மீர் முஸ்லீம் பெரும்பான்மை நாடாக இருக்குது ஒரு காரணம். 2வது காரணம் வந்து இந்த தேசிய இனங்கள் அப்படிங்கிற அடையாளம் அழிக்கப்பட வேண்டும். இந்த 2 காரணத்தினாலதான் பாரதிய ஜனதா மீண்டும் மீண்டும் வந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனா உலகம் வந்து அவங்களுக்கு நேர் எதிரான பாதையில் தான் போகுது. ஒண்ணு இல்ல, கடைசியில் நடந்த ஒரு உலகக்கோப்பை போட்டியில கூட பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்காட்லாந்து விளையாடுச்சு. 2மே யூகேங்கிற ஒரே நாட்டின் பகுதி தான். நாடுகளாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியில இங்கிலாந்து ஸ்காட்லாந்து தனித்தனி ஆடுனா என்ன அர்த்தம்? அவங்க ஒன்னும் பிரிஞ்சு கூட போல, பிரிஞ்சு போக வேணாம்னே முடிவு பண்ணாங்க. வாக்குதுல வேண்டாம், நாங்க வந்து யூகேல இருக்கிறோம். ஆனாலும் 2 அடையாளங்களை விட அவங்க தயாரா இருக்கிறாங்களா? பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இதை போல உலகம் முழுக்கவே ஷேர்டு சாவரண்டின்னு பேச ஆரம்பிச்சிடாங்க. இறையாண்மை, பகிர்வு நிலை இறையாண்மை எல்லாம் பேச ஆரம்பிச்சிடாங்க. இப்படி வந்து எவ்வளவு அதிகாரம் பரவணும், இறையாண்மை பரவணும், மக்களுடைய தனித்தன்மைகள் மதிக்கப்பட வேண்டும் பேசுறோமோ அந்த காலகட்டத்தில் அதுக்கு நேர் எதிராக ஒற்றை அடையாளம், மதம் சார்ந்து ஒற்றை அடையாளம், நிலம் சார்ந்து ஒற்றை அடையாளம், மொழி சார்ந்து ஒற்றை அடையாளம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல். அது ஒரு காலத்திலும் காஷ்மீர்ல ஜெயிக்காது. அதனாலதான் மோடி அங்க போன போது ஸ்ரீநகர்ல ஒரு வார்த்தை கூட பேசல. இல்ல, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், காஷ்மீர் விவகாரம் தவிர்த்துமே இப்ப இந்த டெல்லியில நடக்குது பாருங்க, ஆளுநருக்கும் அந்த முதல்வருக்குமான பிரச்சனை. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, பாரதிய ஜனதா அரசு மறைமுகமா அதோட ஆட்சியை செலுத்த பாக்குது ஆளுநர் மூலமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை அவர்கள் மதிக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வருது. தொடர்ந்து வந்து அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து வந்தேன்னு சொல்றாரு, தொடர்ந்து மாநிலங்களை வந்து வேறு வகையில் அடக்க இவர்கள் முயற்சிக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வருது. எப்படி பாக்குறீங்க? சீனா ஒரு சின்ன விளக்கம். இப்போ வந்து சீனாவில் வந்து தைவானுக்கு ஒரு தனியான ஒரு அரசு அமைப்பும் ஹாங்காங்கில் தனியாகவும் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அது அந்த நாட்டிலிருந்து பிடுங்கப்பட்டு 200 வருட காலம் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்து, அதுவும் ஒரு மோசமான ஒரு போர் தொடுக்கப்பட்டு அதிலே சீனா தோற்று அதன் பிறகுதான் பிரிட்டிஷாருக்கு அது வந்து வாடகைக்கு குத்தகைக்கு 200 வருடங்களுக்கு அதுக்கு அளிக்கப்பட்டது. அந்த அளவிலே தான் அந்த பகுதி ஆட்சி செய்யப்பட்டது பிரிட்டிஷாரால். அது பிரிட்டிஷாருடைய தனிப்பட்ட இது கிடையாது. 2 இப்படி இவர்கள் இப்ப வந்து மத சிறுபான்மையின மதத்தினருக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா
ஜிங்ஜியாங் மாகாணத்துல உய்குர் அப்படிங்கக்கூடிய சிறுபான்மை, அது சைனாவில் அவர்கள் அங்க சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய அங்கே என்ன நடக்கிறது, திபெத்திலே என்ன நடந்தது, அனைத்தும் சரி என்றால் இதையும் அவர்கள் நாட்டிற்கு அவர்கள் எது பிரச்சனை என்று நினைக்கிறார்களோ, எது தவறாக ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது, ஹாங்காங்கிலே நடப்பதை அவர்கள் முன்னுதாரணமாக, தவறான முன்னுதாரணமாக கருதவில்லை. ஆனால் உய்குர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் சில செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது அதை பொதுவாக பப்ளிக்காவே அதை வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்கு, அவர்களை வந்து தட்டி வைப்பதற்காகவே அவர்கள் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வந்து இங்க எடுத்துக்கூட மாட்டார்கள். ஏன்னா அது அவர்களுக்கு எதிரானது, அவர் கொண்ட பார்வைக்கு எதிரானது. ஏன்னா பொது உடைமைவாதிகள் பொதுவாகவே வந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த மதத்தை சேர்ந்த மத உருக்களை தெருவிலே ஆட விட்டு அவர்கள் சீன தேசியத்தை நாங்கள் மதிப்போம், அதுதான் முதன்மையானது, மதம் இரண்டாம் பட்சம் என்று ஆடிப்பாட வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய வீடியோ தொகுப்பு இன்டர்நெட்டிலே அதாவது இங்க இருக்கக்கூடிய உடனே அதை வந்து மத பிரச்சனையாக்குவதும், அதை வந்து தேசிய இனமாக ஒரு அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று இவர்களாகவே கங்கணம் கட்டிக் கொள்வதும் இதெல்லாம் தேவையில்லை. நண்பர்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் விவரத்தோட 2 பேருமே வந்திருந்தாங்கன்னா பாஜக சார்பு கொஞ்சம் நல்லா வரணும். ஏன்னா அவங்க முன் முடிவுகள் இருக்கு பாருங்க. இப்ப கம்யூனிஸ்ட நாங்க ஆதரிக்கிறோம், சீனா இப்ப நான்லாம் இப்ப அவர் தோழர் செந்திலானும் சரி, திபேத்தை வந்து சீனா வந்து காலனியா வச்சிருக்கு, திபேத் விடுதலையை நாங்க விரும்புறோம். இப்ப சொன்னாலும் உய்கூர் மக்கள் அவங்க விடுதலையே நாங்க விரும்புறோம், ஆதரிக்கிறோம், நாங்களாம் ஆதரிக்கிறவங்க, கட்டுரை எழுதியிருக்கிறோம், எல்லாம் பண்றோம். இதை பத்தி எல்லாம் தோழருக்கு தெரியல. அதே மாதிரி கொஞ்சம் இருங்க, இருங்க, நீங்க குறுக்கிடாதீங்க, நீங்க பேருந்து குறுக்கிடல, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா, ஒன்னும் தவறு இல்ல, நேரம் இருக்கு உங்களுக்கு. இல்ல எனக்கு நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல, நான் குறுக்கிடவே இல்ல. அதனால இவங்க சில முன்முடிவுகளை வச்சுக்கிட்டு நம்மளை பத்தி இவங்க ஒரு இடத்துல கொண்டு தள்ளி விடுறாங்க. பேசாதீங்க தயவு செய்து. மேஜை மீது வைக்கப்பட்ட பிரச்சனை விவாதிங்க வித் ஃபேக்சுவல். அதுக்கு ஏன் சீனாவை முன்னுதாரணமாக காமிக்க வேணும்? பிரிட்டன் தான் காட்டினாரு. பிரிட்டன்ல யூகேல இருந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்தினாங்க போன செப்டம்பர்லங்க. கருத்து வாக்கெடுப்பு ஸ்காட்லாந்து பிரிஞ்சு போறதுக்கு. அவன் அவ்வளவு ஜனநாயகமா இருக்கிறான். பிரிட்டிஷ் கொள்கையில பல கொள்கையை நம்ம ஏத்துக்கல, ஆனா அவளை ஜனநாயகமா வச்சிருக்கான் பாருங்க கருத்து வாக்கெடுப்பு. அது மாதிரி கனடாவில் கியூபெக்கு கருத்து வாக்கு நடத்துறான், கொஞ்சம் ஓட்டுல தோத்து போச்சு. இப்ப ஸ்காட்லாந்துக்கு மறுபடியும் கருத்து வாக்கு வரப்போகுது. அவங்க அதை எப்படி டீல் பண்றாங்க? உங்களாட்டம் பட்ஜெட் முக்காவாசி பட்ஜெட்டை காஷ்மீர்ல கொண்டு போய் கொட்டி செலவு பண்ணி மற்றவனுடைய பொருளாதாரத்தை அழிக்கல. அவன் மற்றவங்க பொருளாதாரத்தை அழிக்கிறீங்க, நாடு பூரா வசூல் பண்ற பணத்தை கொண்டு போய் ராணுவத்துக்கு செலவு பண்ணி காஷ்மீருக்காக அழிக்கிறீங்க இந்தியாவில் மற்ற மாநிலங்களுடைய பொருளாதாரத்தை. அவன் அது மாதிரிலாம் செய்யல, அவன் ஜென்ரலா அதை டீல் பண்றான், பிரிஞ்சு போட்டுன்னு விடுறான் கருத்து வாக்குப்படி. உங்கள்கிட்ட அந்த மனப்பான்மை கிடையாது. ஏன்னா நீங்க வந்து புராண கருத்துல இருக்கீங்க, புராண பாரத தேசம் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நவீன காலமே இப்ப என்னங்கிறத பத்தி கவலை தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்க உங்கள் விருப்பம், உங்களுடைய ஆதிக்கத்துக்கு அது சிறந்தது. ஆரியவர்த்தம், புராண தேசம், புராண பாரதம், இதுதான் உங்களுடைய தேசம். அடுத்தது நான் சொல்லிடுறேன். இந்த நான் சொன்னது 26/10/47 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்சேஷன் அப்பதான் ஒப்பந்தம் நடந்துச்சு. விபி மேனன் வந்து அதுலதான் கையெழுத்து போட்டார், அதுலதான் ஹரிசிங் கையெழுத்து போட்டாரு. அது போட்ட மறுநாளே 26/10/47 ஒப்பந்தம் 27/10/47 ஒரு அறிக்கையை இந்திய அரசு வெளியிடுது. என்னென்ன செய்வோம் அப்படிங்கறத அவங்க வெளியிடும் போதே நாங்க வந்து கருத்து வாக்கெடுப்பு நடத்தணும் அப்பவே சொல்றாங்க. 47 சொல்றாங்க. 27/10/47 இது விவரமா இல்லையான்னு கொஞ்சம் பாத்துக்கங்க. இது நானா கற்பனை பண்ணனா உண்மையான பிறகு படிச்சு தெரிஞ்சுங்க. அப்பவே இந்தியா கமிட் பண்ணது, கருத்து வாக்கெடுப்பு கமிட் பண்ணது. அதை வச்சுதான் ஐநா சபையில கருத்து வாக்கெடுப்புன்னு அவன் வந்து 48ல தீர்மானம் நிறைவேற்றுறான். இதெல்லாம் நடந்திருக்கு. அதன் பிறகு கலகம் நடக்குது. அப்பதான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மாநில அரசோட ஷேக் அப்துல்லா இருக்கார் பதவியில ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்னென்ன செய்வோம்னு ஒரு உடன்பாட்டுக்கு வர்றாங்க. கடைசியில் அதையெல்லாம் நீக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் அங்கேயே தேர்ந்தெடுக்கப்படுவாரு, இல்ல டெல்லியில இருந்து கவர்னர் போடுறாங்க, எல்லாம் மாத்துறாங்க, எல்லாம் மாத்தி போகணும்னா கை மாறி போச்சு. இதுதான் விஷயம். இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு காஷ்மீருக்கு மட்டும் அவங்க செய்யறது இல்ல, அவங்களுடைய இந்தியா பத்திய பார்வையிலே வித்தியாசம் இருக்கு. காங்கிரஸுக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா அவங்க கொஞ்சம் நீக்கு போக்கா பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. இவங்க ஒரே முட்டா செஞ்சிடலான்னு பாஜக வேகமா செய்யறாங்க. இன்னும் இன்னைக்கு ராஜ்யசபாவில் அவங்க பெரும்பான்மை இதெல்லாம் செஞ்சிருவாங்க. மிக மிக சொல்லியிருக்காங்க பெரும்பான்மை இல்லாதனால எங்களை செய்ய, பெரும்பான்மை இல்லாதனால இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, நாங்க வந்து அந்த பேச்சாளர் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் தானே சொல்லியிருக்காரு அவரு பாஜக. அவரு பெரும்பான்மை இல்லாதனால செய்யலைங்கிறாரு. பெரும்பான்மை கிடைச்சா அதெல்லாம் செய்வாங்க. எனவே இது என்ன வெளிச்சம் போடுது
சொல்றதுன்னா இந்த விவாதங்கள் மூலம் பாஜக வந்து எவ்வளவு மொழி இன கலாச்சாரங்களுக்கு எதிரானது, அந்த மாநில வட்டார மொழி இன கலாச்சாரங்களுக்கு எதிரானது, அது ஒரு கலாச்சாரத்தை அது விரும்பக்கூடிய ஒரு இந்துத்துவாவை எல்லார் மேலையும் திணிக்கத்தான் அது விரும்புகிறது. ஜனநாயகமா அது நடந்து கொள்ளவில்லை என்பதுதான். டெல்லியில நடக்கிறதுக்கும் அந்த மனநிலை தான் காரணம் நினைக்கிறீங்க? டெல்லியில இன்னைக்கு சட்டப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுல சட்டத்தை திருத்த வேணும். அதாவது என்னன்னா, அவங்க அது ஒழுங்காத மாநகராட்சியா வச்சிருந்திருக்கலாம், மேயர் பதவியோட வச்சிருக்கலாம், முதலமைச்சர் பதவியோட உண்டாயிருக்க வேண்டியதில்லை. என்ன பண்ணிருக்கான்னு சொன்னாக்க, அபிஷியல் ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் கவர்னர் நியமிக்கணும். கவர்னர் நியமிக்கணும்னா என்ன பொருள்னா, உள்துறை பரிந்துரைப்படி செய்யணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உள்துறை என்ன சொல்லுதோ அதை தான் ஆளுநர் செய்ய முடியும், அவர் தனியாக செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு கொக்கி போட்டு அதை முழு மாநிலம் இல்லாம வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இதுக்கும் அப்படிதான், பாண்டிச்சேரிக்கும் அந்த சிக்கலை தான் மாட்டிக்கிட்டு கவர்னருக்கும் அவருக்கு தகவல் நடந்துட்டு இருக்கு. இதை நீக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை வந்த பிறகு ஒரு மேசிவா மக்கள் மேண்டேட் கொடுத்திருக்காங்க. அது அதாவது டீசென்ட்ரலைசேஷன் நல்லதானே, அதிகார பரவல் நல்லதானே, எல்லாத்தையும் தூக்கி தள்ள போட்டு கிடக்கணும். அவங்க நடத்திக்கட்டும். முக்கியமான விஷயத்தை மத்திய அரசு கையில வச்சுக்கட்டும். பாக்கி இப்ப இந்த ஒரு அதிகாரியை நியமிக்கிற அதிகாரம் அந்த முதலமைச்சர் பேச்ச எந்த நிர்வாகம் இப்படி கேட்கும்? இந்த முதலமைச்சர் என்ன நிர்வாகம் நடத்த முடியும்? அது முரண்பாடானது. சும்மா ஒரு பொம்மைக்கு ஆட்சியில் இருக்கும் போதே மாநிலமாக்கணும் கேட்டாங்க, அதிகாரம் வேணும் கேட்டாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகாவது அதை முழு ஸ்டேட் ஹுட் ஆக்கலாம். அந்த குறைந்தபட்சம் அந்த ஷரத்தாவது கவர்னர் தான் நியமிக்கிறங்கிறதையாவது நீக்கணும். அப்படி நீக்காம அது அப்படியேதான் இருக்கும்னு சொன்னாக்க, நீங்க அதிகாரத்தை பரவலாக்க விரும்பவில்லை, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. இதே உங்க அரசு இருந்துச்சுன்னா, மத்தியில காங்கிரஸ் இருந்து இதே பாஜக அரசு இருந்துச்சுன்னு வச்சுங்க, கேட்பாங்க இவங்க. அப்ப ஒரு பொதுநிலை நீதி என்பது இல்லாமல் தங்களுக்கான நீதி என்பதை பார்க்கிறார்கள் பாஜக. அவ்வளவுதான். அண்ணா மணியரசன், இதுல பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது தப்பு இல்ல, இது சட்டத்தின் மீது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை இது பிஜேபி மேல குற்றஞ்சாட்டல அண்ணன். ஆமா, அப்படித்தான் எடுத்துக்கணும். என்ன அந்த பகுதி மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை நீக்கி நல்லவை நாட வேண்டும். ஆமா, நல்லவே குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதனால அந்த குணத்தை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இதுல 1900 ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், இதுக்கும் நான் பதில் சொல்றேன். 1947 கையெழுத்து போடும் போது என்னன்னா, அதுல பெரிய ஒரு போர் மாதிரி மூண்டு பெருமளவிலே அங்கே இந்துக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இந்த ரெஃபரண்டம் எடுக்கணும் அப்படின்னு ஐநா சபை சொல்லும் பொழுதே கூட அதுலயே ஒரு கிளாஸ் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து வெளியேற்றப்பட்ட அத்தனை இந்துக்களும் மீண்டும் அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று வரை அவர்கள் குடியமர்த்தப்படவில்லை. பாரதிய ஜனதா அரசு தான் இருக்கு அதற்கான முயற்சியை நாங்க யார் தடுக்கிற இடதுசாரிகள் அதற்கான இதுவரையும் சொல்றேன். இதுவரையும் நாங்க ஒரு கூட்டணி எல்லா விவாதத்திலுமே காஷ்மீர் பண்டிதர்கள் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கல. இப்போ பாரதிய ஜனதா அரசு தான் இன்னைக்கு அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சிகளை அதுக்கு தடையா எந்த அமைப்பாவது இருக்கா? இடதுசாரிகள் எல்லாத்துக்குமே தடை தானே. இடதுசாரிகள் பண்டிதர்கள் அங்க போக இதுவரையும் அவங்க ஆட்சி தானே இருந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி பலமுறை இருந்திருக்கிறது. காங்கிரஸ் அரசு பலமுறை இருந்திருக்கிறது. அங்க கூட்டணி ஆட்சியாக கூட இருந்தது. அங்க இருக்கும் பொழுது காஷ்மீரத்தினுடைய இந்துக்கள் வெளியேற்றப்பட்டவர்களை அங்கே உள்ளே கூட்டணி அரசாங்கம் தான் இருந்தது. ஒரு பெரும்பாலும் சொல்லிட்டு யாருமே சொல்லல. அதான் நான் கேக்குறேன், யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் கொல்லப்படுவார்கள், அவர்கள் கடத்தப்படுவார்கள், அதனால அந்த ரெஃபரண்டம் என்ன சொன்னா, அந்த காஷ்மீரத்தில் இங்கிருந்து எல்லா மாநிலங்களுமே தனியா பிரிஞ்சா அண்ணனுக்கு மகிழ்ச்சி தான், அது வேற விஷயம். காஷ்மீரத்திலே யாராவது அப்படி ஓட்டு கேட்கட்டும், எங்களுக்கு கருத்து கணிப்பு, எங்களுக்கு காஷ்மீர் தனிநாடாக வேண்டும் என்று சொல்லி யாராவது ஓட்டு கேட்கட்டும். அப்படி யாரு ஓட்டு கேட்கிறாங்க? பிரிவினைவாதிகள் யாரோ கொடியை தூக்கிட்டு ஊர்வலம் போறான், அவருக்கு மக்கள் ஆதரவு இல்லாத 4 பேர் இருக்கானே தவிர யாராவது எந்த அரசியல் கட்சியாவது அந்த மாதிரி நாடு பிரச்சனைங்கிறது தனி. இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க என்ன சொல்றாங்க, தனி நாடா போக விரும்பல. ஐயா சொன்ன கருத்து வேற. அதுதாங்க. ஆனா இந்த பிரிவு சட்டத்தெல்லாம் கொடுத்தாதான் நாங்க அந்த உரிமைகளை அனுபவிச்சுட்டு இருக்க முடியும்னு கேக்குறாங்க. தனிநாடுங்கிறது வேற. அந்த மாதிரி அது அப்படி சொல்லித்தான் தனிநாடு வேணான்னு தான் அவங்க சொல்றாங்க. அப்படி சொல்லித்தான் இன்னைக்கு நாங்க வாக்கு கேட்டோம். ஆர்டிகல் 370 நீக்கணும்னு சொன்னதுனாலதான் 25 ஓட்டு கேட்கல. நாங்க சொல்ல அண்ணன் செந்தில்நாதன் அண்ணன் சொன்னாங்களே, நாங்க சொல்லாட்டா என்ன,
மத்த கட்சிகள்லாம் அதை சொல்லித்தானே. அவர் சொல்லுவார். ஆமா சொன்னாங்களே, எல்லாமே சொல்லித்தானே ஓட்டு கேட்கறாங்க. எல்லாமே சொல்லித்தானே ஓட்டு கேட்கறாங்க. பிஜேபி வந்து ஆர்டிகல் 370 எடுத்துருவாங்கன்னு சொல்லித்தானே ஓட்டு கேட்கறாங்க. பிரச்சாரத்தை அவங்க பண்ணிடுறாங்க. அந்த பிரச்சாரத்தை பண்ணித்தானே எங்களுக்கு ஓட்டை கூட்டி வாங்கி தராங்க. அதனால இன்னைக்கு காஷ்மீர்ல ரெஃபரண்டம் நடக்கணும்னா தாராளமா நடத்தட்டும், ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு காஷ்மீரத்தினுடைய பண்டிதர்கள் அங்கே இந்துக்கள் அங்கே குடியமர்த்தப்பட வேண்டும். அதற்கு பின்னால அந்த மாநிலத்தை பொறுத்த அளவிலே இன்று வரை அந்த மாதிரி எந்த விதமான கருத்து கணிப்போ அல்லது தேர்தலோ நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை எதுவும் இல்லை. நீங்க இப்போ கேட்டீங்க டெல்லி மாநிலத்தை, டெல்லி யூனியன் பிரதேசத்தை பொறுத்த அளவில் காஷ்மீரத்திற்கு எப்படி தனியான அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் தமிழ்நாட்டிற்கோ கேரளாவுக்கோ ஆந்திராவுக்கோ கிடையாது. அதை விட குறைவான அதிகாரம் தான் அந்த மாநிலத்தை பொறுத்த அளவிலே, சட்டமன்றத்தை பொறுத்த அளவிலே காஷ்மீரத்திற்கு உண்டான அதிகாரம் தமிழ்நாட்டிற்கோ மற்ற மாநிலங்களுக்கோ கிடையாது. தமிழ்நாட்டிற்கு உள்ள அதிகாரம் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு கிடையாது. அது சட்டத்தினுடைய நிலை. அது அங்கே துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து ஒரு அவசர நிலை காலத்தில் செயல்படுவது போன்று ஆளுநர் செயல்படுகிறார். சிபிஐ எல்லாம் கடுமையா குற்றச்சாட்டு. இது தேவையில்லை, அப்படி செயல்பட வேண்டிய அவசியம் தேவையில்லைன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி டி ராஜா கூட சொல்றேன். அப்படி சொன்னா அப்படி நான் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரிக்கு உண்டான அதிகாரம் டெல்லிக்கு கிடையாது, போலீஸ் அதிகாரம் கிடையாது, மற்ற அதிகாரம் கிடையாது, எல்லாமே இருக்கு. அப்படி அவர் சொல்லுவது டி ராஜா ஐயா சொல்லுவது வந்து தவறான கருத்து. அது வந்து எமர்ஜென்சி காலத்திலே தான் அப்படி நியமிக்க முடியும் என்று சட்டத்தில் இருந்திருந்தால் நீதிமன்றத்திற்கு போய் அந்த தலைமைச் செயலாளரை நியமித்ததோ மற்ற செயலாளர்களை நியமித்ததையோ தடை ஜெயிச்சிருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குமா? இல்ல, பிஜேபி யாரா இருந்தாலும் சட்டத்தினுடைய நிலை அதுதாங்க. யாரோட சட்டத்தின இன்னைக்கு வந்து ஷீலா தீட்சித்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு கேளுங்க. சட்டத்தினுடைய நிலை என்ன? அவர்கள் யாரு? அவர்கள் 15 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது யாரு அங்க அதிகாரிகளை நியமித்தார்கள்? யாரு? அண்ணனே கரெக்டா சொன்னாங்களே, அது சட்டத்தை தான் திருத்தணும், பிஜேபி மேல தப்பு இல்ல அப்படின்னு சொன்னாங்களே. நியாயப்படுத்துறது பிஜேபி நியாயப்படுத்த தவறு, அதை திருத்தணும் பிஜேபி சொல்றாங்க. சட்டப்படி சரியில்லை, சட்டம் இப்படிதான் இருக்கு, அதனால அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுங்கிறதுக்காக நம்ம விவாதிக்க வரல. அது ஃபேக்டா இருக்கலாம். நாம் வந்து அதுல உள்ள நியாயம் என்ன, அந்த சட்டத்தை மாத்தணும்னா எப்படி மாத்தணுங்கிறது தான் பேசுறோம். டெல்லி இருக்க ஒரு தில்லி மாநிலத்துக்கு அதிகாரம் வேண்டுமா வேணாங்க, அதிகாரம் இல்லைன்னு தான் தெரியவாதான் இல்லைன்றனால சண்டை போடுறோம். அதை பத்தியும் விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த அதிகாரம் வந்து நான் சொல்றதோட உள்நோக்கம் அது அல்ல. நான் சொல்றது என்னன்னா, காஷ்மீருக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டம், பாண்டிச்சேரிக்கு ஒண்ணு, டெல்லிக்கு ஒண்ணு இருக்க வேணாம் தான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒண்ணா விட அது அத்தனை எல்லாருக்கும் வேணும் சொல்றோம். அதனாலதான் நாங்க சொல்றோம் ஆர்டிகல் எல்லாருக்கும் வேணும். எங்க அர்த்தம் என்னன்றது நீங்க பேசாம நீங்களே பேசுனீங்களா என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் முழுமையான சுயாட்சி இருக்கணுங்க குறைஞ்சபட்சம். அந்த சுயாட்சி இல்லைன்னு சொன்னா இந்தியாவோட எதிர்காலம் கேள்விக்குறியாதான் இருக்குங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா உங்களுடைய நிறைவு கருத்து இல்ல ஐயா, வந்து 3 மாநிலங்களா தமிழ்நாட்டை பிரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாரு. இவர் சொல்றாரு இல்ல எங்களுக்கு வந்து பிரிஞ்சுதான் இருக்கணும், ஒரு எங்களுக்கு வேணும் தமிழ்நாடு எங்களுக்கு தோன்றியது என்றால் நாங்கள் பிரிய வேண்டும். அதற்குரிய முழு அதிகாரம் மக்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நாடு என்பது ஒரு நாள் கூத்து அல்ல. இதற்குரிய ஒரு விலையை வந்து நம்ம ஏற்கனவே வந்து 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். அதுக்கும் முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அது திருப்பி வந்து அதே தவறுல அதே சகதியில போய் சிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றோம். மற்றபடி இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் என்று இவர்கள் கூறுவது அந்தந்த மொழியினருக்கு அவரவருக்குரிய உரிமையுடன் அவரவருக்குரிய வாழ்வாதாரங்களுடன் அவர்கள் இந்தியர்களாக சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொடுக்கிறோம். நிறைவு கருத்தா இப்ப காஷ்மீரை பத்தி சொல்லும் போது காந்தியடிகள் சொன்னதை பற்றி சொல்றேன். காஷ்மீர் பெரும்பாலும் இஸ்லாமியர்களை கொண்ட மாநிலம். ஆயினும் ஷேக் அப்துல்லா அவர்கள் அனைவரிடத்திலும் உள்ளூர் தேசப்பற்றை பற்ற வைத்துள்ளதை பார்க்கிறேன். அதாவது நேட்டிவ் பேட்ரியாட்டிசம். காஷ்மீரிகள் ஒரே மொழி ஒரே பண்பாடுடைய ஒரே மக்கள். ஒரு காஷ்மீரி இந்துவையும் ஒரு காஷ்மீரி முஸ்லிமையும் பார்க்கும்போது ஒரு வேறுபாட்டையும் என்னால் காண முடியவில்லை.
காஷ்மீர் மக்களின் விருப்பம் மட்டுமே ஜம்மு காஷ்மீரின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உரிமை உடையது என்று எனது பொது அறிவு எனக்கு போதிக்கிறது. ஷேக் அப்துல்லாவை திட்டுறாரு அவரு, குதர்க்கமான விளக்கமா நீங்க கண்டிச்சு உள்ளூர் மதத்தின் அடிப்படையில் வேறுபாடே கிடையாது. பாடங்கள் எப்படிப்பட்ட பாடங்கள் ஆனால் ஷேக் அப்துல்லா அதாவது இது ஒரு தர்க்கம் செய்யணுமே தவிர குதர்க்கம் செய்யக்கூடாது. காந்தியடிகள் என்ன சொல்றாரு, அனைவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொருந்தும். பார்வையாளருக்கு தெரியும் யாரு தர்க்கம் பண்றா, யாரு குதர்க்கம் பண்றாங்க, பார்வையாளருக்கு தெரியும். இது ரொம்ப நல்லது, இந்த வாதம் நடக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பார்வையாளர் நீங்க முழுசா ஆட்சிக்கு வந்துட்டா அந்த மாதிரி வாதம் கூட நடக்க போறது இல்ல. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுத்துங்களேன், எங்களை ஜெயிச்சுங்க, கொஞ்ச நாளைக்கு ஜெயிச்சுங்க, நீங்க எல்லாம் முடிக்க போறீங்க, கதை முடிக்க போறீங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன உங்களுக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களுக்கு காட்டுறீங்க. காந்தியடிகள் என்ன சொல்றாரு, அவரு 2 வகையான பேட்ரியாட்டிசம் இருக்கு. அவர் உள்ளூர் தேசியத்தை சொல்லி வச்சிருக்காரு. அந்த மக்கள் விரும்பினா அதை தான் அவங்க முடிவு செய்யணுங்கிறாரு காந்தியடிகள். இது குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. ஷேக் அப்துல்லா கண்டிக்கிறாரு. இதை கொஞ்சம் பொறுத்துங்க. பொறுமை இல்லாம நீங்க என்ன செய்ய போறீங்க, பொறுமையே இல்லாம என்ன செய்ய போறீங்க. அடுத்தது நான் இந்த பண்டிட்டுகள் போனா கொண்டுடுவாங்கிறதுல மிக மிக தவறானது. இந்த ஹரி சிங் என்பவன் ஹிந்து, அவன் ஒரு காட்டி கொடுத்த வகுப்பு இனத்திலிருந்து அவனுடைய முன்னோர் காட்டி கொடுத்து, அதனால காஷ்மீர் அவனுக்கு பரிசா கொடுத்தான் வெள்ளக்காரன். இல்லைன்னா அவனுக்கு அங்க போய் இந்து பெரும்பான்மையர் இஸ்லாமியர்கள், ஒரு இந்து மன்னன் அங்க இருக்கிறான். அவன் எத்தனை கட்சி வச்சிருக்கான் பாருங்க. அவனுக்கு ஆதரவு காஷ்மீர் பண்டிட் மாநாட்டு கட்சின்னு உருவாக்குனவன் தான் இந்த ஹரி சிங் தாங்க. காஷ்மீர் பண்டிட் மகாநாட்டு கட்சி, ஹிந்து சபா அங்க அவருடைய ஆதரவோட இருந்தது. அது ஜம்முல மட்டும் இருந்திருக்கு. அடுத்தது சீக்கியர்களுக்கு சிரோன்மணி கல்சா தர்பார். இதெல்லாம் ஹரி சிங்குடைய வளர்ப்பு பிள்ளைகள். இதெல்லாம் இப்படி பண்ணி விட்டாங்க. ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை போராட்டத்தை மத பிரச்சனையா மாத்தினவன் அந்த ஹரி சிங். அதை சுயநல சக்திகள் பண்ணிடுச்சு. இன்னைக்கு பண்டிட்டுகள் வாங்கன்னு அவங்க கூப்பிடுறாங்க. பண்டிட்டுகள் வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டு யாராவது பண்ணியிருந்தா தப்பு. அது பண்டிட்டுகள் அந்த நாட்டு மக்கள், ஜம்மு காஷ்மீர் மக்கள், அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவர்கள் அங்க வாழ தகுந்தவர்கள், ஆட்சியாளர் தேர்வு செய்ய தகுதி உடையவர்கள். இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. 370 நீக்குவதன் மூலம் பண்டிட்டுகளை அங்க கொண்டு வர முடியாது. அப்படி பார்க்க போனா இந்த கலவரம் தீவிரமடையும். விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருக்கு. தேர்தலை புறக்கணிக்கவங்க இருக்காங்க. விடுதலை போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த கட்சி எல்லாமே கருங்காலி கட்சிங்க. நாங்க விடுதலை இயக்கங்கள். இந்த எலெக்ஷன் இன்னும் முதல் மந்திரி ஆகிறானே, இவனை எல்லாமே கருங்காலி கட்சி சொல்லிட்டு இருக்கான். அவன் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க ஏன் இன்னைக்கு அப்சல் குரு தூக்கு போட்டது அரசியல் தூக்கு சொல்ல வருது? ஏன் சொல்றான்? ஏன் சொல்றாரு? இல்ல அதெல்லாம் கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அங்க என்னென்ன பண்ணிட்டு உங்க கூட்டணியில வந்திருக்கிற இன்னைக்கு முதல் மந்திரி என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்க விருப்பத்துக்கு மாறா விடுதலை போராளி சிறையில திறந்து விடுறாரு. உங்க விருப்பத்துக்கு மாறா. ஏன்னா மக்களுடைய விருப்பம் அது. இன்னைக்கு அப்சல் குரு என்ன பண்றாரு? அவரு திரும்பி போராட்டம் இல்ல திரும்பி போராட்டம் உங்க விருப்பத்துக்கு மாறா போராளி அவன் மீண்டும் போராட்டம் சிறையில் அடைச்சிருக்கான். இன்னைக்கு அப்சல் குரு தூக்கு அரசியல் தூக்கு என்று பகிரங்கமா அறிவிச்சிட்டாரு முன்னாள் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா. இதெல்லாம் ஏன் அந்த மக்களுடைய இதுக்கு அவன் கட்டுப்படுறான். இல்லன்னா நாளைக்கு அவன் எலெக்ஷன் வர முடியாது. இதுதான் அந்த சாயில் சைக்காலஜின்னு அங்க ஒவ்வொரு நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு இருக்கு, அங்கேயும் இருக்கு. அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. எனவே காஷ்மீர் 370 நீக்கினால் அது ஐநா சபையில் உறுப்பு வைக்கிற நாளாக மாறும். இல்ல இன்னொன்னு காஷ்மீர்ல சொல்லிடுறேன், ஆசாத் காஷ்மீரையும் ஒன்னா சொல்ல வேண்டும். இல்ல செய்து விடுவார்கள் என்று குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது இல்ல ஒரே அதாவது வெளியேற்றப்பட்ட மக்கள் மாத்திரம் சேரணும் அப்படின்னு சொல்ல அந்த ரெஃபரண்டத்திலே என்ன சொல்றாங்கன்னா ஆசாத் காஷ்மீரையும் சேர்த்து நீங்க ரெஃபரண்டம் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாத்த கிடையாது. ஆசாத் காஷ்மீரை சேர்த்து ஆசாத் காஷ்மீரையும் காஷ்மீரோடு இந்தியா என்ன ஆக்கிரமிப்பு இருக்கா கொஞ்சம் சொல்லுங்க. உங்க மகிழ்ச்சி ஆசாத் உங்க மகிழ்ச்சிக்கு அதுக்கு பின்னாடி ஜம்மு காஷ்மீருக்கு என்ன அநீதி இழைத்து கொண்டிருக்கிறது இந்தியா, அதே அநீதியை ஆசாத் காஷ்மீருக்கு பாகிஸ்தான் இழைத்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் காஷ்மீர் மக்கள் விரும்பினா இந்தியாவோட இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம நிறைய பதிக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டில இருந்து நீங்க கேட்கறவங்க தான் இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்றைய பிரச்சனை மாறிய
பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசுகளை, மாநில உணர்வுகளை அடக்க பார்க்கிறதா, தேசிய உணர்வுக்கு எதிராக இருக்கிறதா, தேசிய உணர்வு சிந்தனைக்கு எதிராக தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா, இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? காஷ்மீரில் எதற்காக அதற்கு வழங்கிய சில சிறப்பு சட்டங்களை, உரிமைகளை திரும்பி பெற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பாரதிய ஜனதா தொடர்ந்து சொல்கிறது. அதற்கும் அதனுடைய கொள்கைக்கும் என்ன தொடர்பு? இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இதுதான் டெல்லி மட்டுமல்லாமல் தமிழகம் உட்பட எல்லா மாநிலத்திலும் அதே போக்குதானா? இதை நாம் சரியாக யதார்த்தமாக இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து 4 ஆளுமைகளும் மிக விரிவாக ஆழமாகவே விவாதித்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமநாதன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பே மணியரசன் அவர்களுக்கும், வழக்கறிஞர் குருமூர்த்தி அவர்களுக்கும், எழுத்தாளர் ஆலி செந்தில்நாதன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.